ശ്ലോകം 61. മനസഃ ചന്ദ്രമാ ജാതഃ ബുദ്ധിഃ ബുദ്ധേഃ ഗിരാം പതിഃ അഹങ്കാരഃ തതഃ രുദ്രഃ ചിത്തം ചൈത്യഃ തതഃ അഭവത് മനസശ്ചന്ദ്രമാ ജാതോ ബുദ്ധിർബുദ്ധേർഗിരാം പദേ അഹങ്കാരസ്തതോ രുദ്രശ്ചിത്തം ചൈത്യസ്തതോഭവത്. ஹிருதயத்திலேந்து மனசுண்டாச்சு, அந்த மனசுலேருந்து அதிஷ்டான தேவதையா இருக்கிற சந்திரன் உண்டாச்சு, அதுக்கப்புறமா ஹிருதயத்திலேருந்து புத்தி உண்டாச்சு, புத்தியிலேருந்து அதிஷ்டான தேவதையா இருக்கிற பிரம்மா உண்டானார், அதுக்கப்புறமா ஹிருதயத்திலேருந்து அகங்காரம் உண்டாச்சு, அகங்காரத்தோடு அதிஷ்டான தேவதையான ருத்ரன் உண்டாச்சு, அதுக்கப்புறமா ஹிருதயத்திலேருந்து சித்தம் உண்டாச்சு, சித்தத்தோடு அதிஷ்டான தேவதையான விஷ்ணுவும் உண்டாச்சு. மனசஹா மனசுலேந்து தேவதையா இருக்கிற சந்திரன் உண்டானார், அதுக்கப்புறமா புத்தியும் புத்தியோடு அதிஷ்டான தேவதையா இருக்கிற பிரம்மாவும் உண்டானா. ததஹா அதுக்கப்புறமா அகங்காரவும், நான் அப்படிங்கிற அந்த பர்சனல் போதமாக்கும் அகங்காரம், அதனோட தேவதையா இருக்கிற ருத்ரனும் உண்டாச்சு. ததஹா அதுக்கப்புறமா சித்தம், அதுக்கப்புறமா சித்தம் உண்டாச்சு, சித்தத்தோடு தேவதை ஆயிட்டு சைத்தியஹா க்ஷேத்ரஜன் உண்டாகி வந்தார், ஜீவாத்மாவா இருக்கிற க்ஷேத்ரஜன் உண்டாகி வந்தார். சித்தம், க்ஷேத்ரஜன், வாசுதேவன் இதெல்லாம் ஒண்ணுதான். அப்போ சித்தம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு வாசுதேவனாக்கும் அதிபதி, புத்தி அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துக்கு பிரம்மாவாக்கும் அதிபதி, மனசுக்கு சந்திரனும் அகங்காரத்துக்கு ருத்ரனுமாக்கும் அதிதேவதைகள். ஸ்லோகம் 62. ஏதே ஹி அப்யுத்திதா தேவா ந ஏவ அஸ்ய உத்தாவனே அசகன் புனஹ ஆவிவிஷுஹு கானி தம் உத்தாபயிதும் க்ரமாத். ஏதேஹ்யபியுத்திதா தேவா நைவாஸ்யோத்தாபனேஷகன் புனராவிவிஷு கானி தமுத்தாபயிதும் க்ரமாத். இப்படி உண்டான தேவர்களுக்கொன்னும் விராடு புருஷனை எழுப்புறதுக்கு சாதிக்கலை. அவ அதுக்காக விராடு புருஷனை எழுப்புறதுக்கு ஆயிட்டு அவளோட சொந்தம் ஸ்தானங்களா இருக்கிற இந்திரிய துவாரங்களில பிரவேசனம் பண்ணினா. விராடு ஸ்வரூபியான பகவானை எழுப்புறதுக்கான முயற்சிய பண்ணினா. தனித்தனியான அந்த தேவதைகளுக்கு விராடு புருஷனை ஆக்டிவேட் செய்யறதுக்கு சாதிக்கலை. தேவதைகள் தனித்தனியா ஒர்க் பண்றா, ஆனா அவளோட சக்தியை யூஸ் பண்ணி விராடு ரூபிய எழுப்புறதுக்கு சாதிக்கலை. அபியுத்திதா தேவா அவளோட பிரவர்த்திகளை செய்யறதுக்கு எழுந்திருந்த ஏதே இந்த தேவர்கள் அஸ்யா அந்த விராடு புருஷனை எழுப்புறதுக்கு உத்தாபனம் செய்யறதுக்கு ந அசகன்
ஏவஹி கொஞ்சம் கூட அவளுக்கு திராணி இருக்கலை. புனகா மறுபடியும் அவ தம் அந்த விராடு ரூபிய உத்தாபயிதும் கூப்பிட்டு எழுப்புறதுக்கு கிரமாது கிரமத்தில ஓரோருத்தரும் அவாவாளோடு இந்திரியங்களுக்குள்ள ஏறிண்டு இந்திரியங்கள் உள்படுற அவளோடு அவயவங்களுக்குள்ள பிரவேசனம் பண்ணிண்டு அதாக்கும் இங்க காணி ஆவி விஷுகு அப்படி பிரவேசனம் பண்ணினா. എന്നിട്ട് அந்த விராடு புருஷனை எழுப்புறதுக்கான முயற்சிகளை பண்ணினா. ஸ்லோகம் 63. അറുപത്തിമൂന്നാമത് ശ്ലോകത്തിലേന്ത് 69ാമത് ശ്ലോകം വരയ്ക്കും. ഇവ എല്ലാവരും വിരാട് രൂപിയെ എഴുപ്പി പരപ്പ எழுப்புறதுக்கு சாதிக்காம அத்தனை பேரும் தோத்து போயிடுவா. அதையாக்கு நம்ம பார்க்கிறோம். அதனால எல்லா ஸ்லோகத்திலையும் ந உததிஷ்டது ததா விராட் அப்படிங்கிற வார்த்தை வரும். அதை நம்ம இங்க பார்க்கிறோம். 63வது ஸ்லோகம் வஹ்னிஹி வாஜா முகம் பேஜே ந உததிஷ்டது ததா விராட் கிராணேன நாசிகே வாயுஹு ந உததிஷ்டது ததா விராட். வஹ்னேர்வாஜாமுகம் பேஜே நோததிஷ்டததா விராட் கிராணேன நாசிகே வாயோர்நோததிஷ்டததா விராட். அக்னி வாக்கிந்திரியத்தோடு கூடிட்டு முகத்துக்குள்ள நுழைஞ்சார். இருந்துட்டும் விராடு புருஷன் எழுந்திருக்கலை. வாயு கிராணேந்திரியத்தோடு கூடிட்டு மூக்குல அந்த துவாரங்களுக்குள்ள பிரவேசனம் பண்ணினார். அப்பவும் விராடு புருஷன் எழுந்திருக்கலை. வஹ்னிஹி வாஜா அக்னி தேவதை வாக் இந்திரியத்தோடு கூடிட்டு முகம் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துக்கு பேஜே பிரவேசனம் பண்ணினார். ததா அப்போதும் விராடு சொரூபியாயிருக்கிற பகவான் ந உததிஷ்டது எழுந்திருக்கலை. வாயுஹு வாயு தேவதை கிராணேந்திரியத்தோடு கூடிட்டு நாசாத்வாரங்களுக்குள்ள பிரவேசனம் பண்ணினவோ அப்பவும் விராடு புருஷன் எழுந்திருக்கலை. ந உததிஷ்டது விராட். ஸ்லோகம் 64. அட்சிணி சக்ஷுஷ ஆதித்யஹ ந உததிஷ்டது ததா விராட் ஸ்ரோத்ரேன கர்ணௌஜ திஷஹ ந உததிஷ்டது ததா விராட். அட்சிணி சக்ஷுஷாதித்யோ நோததிஷ்டததா விராட் ஸ்ரோத்ரேன கர்ணௌஜ திஷோ நோததிஷ்டததா விராட். சூரியன் சற்றுரிந்திரியத்தோடு கூடிட்டு கண்களுக்குள்ளேயும் திக்குகள் ஸ்ரோத்ரேந்திரியத்தோடு கூடிட்டு காதுகளுக்குள்ளேயும் பிரவேசனம் பண்ணிட்டும் விராடு சொரூபியாயிருக்கிற பகவான் எழுந்திருக்கலை. ஆதித்யா சூரியன் நேத்ரேந்திரியத்தோடு கூடிட்டு அட்சிணி கண்கள் அப்படிங்கிற அந்த அவயவத்தை பிராபிச்சிட்டும்
തഥാ വിരാട് ന ഉദതിഷ്ഠത്. വിരാട് സ്വരൂപിയായിരിக்கிற ഭഗവാൻ എந்திருக்கலை. திசஹா திக்குகள், அதனோட தேவதைகள் சிரவணேந்திரியத்தோடு கூடிட்டு காது அப்படிங்கிற அவயவத்துக்குள்ள பிரவேசிச்சிட்டும் விராடு ரூபி எழுந்திருக்கலை. ஸ்லோகம் 65. त्वजं रोमभिः ओषध्यः न उदतिष्ठद् तदा विराड् रेतसा शिश्नम् आपः तु न उदतिष्ठद् तदा विराड् त्वजं रोमभिरोषध्यो नोदतिष्ठत्तदा विराट् रेदसा शिश्नमावस्तु नोदतिष्ठत्तदा विराट्. ചന്ദ്രൻ രോമങ്ങളോട് കൂടിയിട്ട് ത്വക്കിലെയും വരുണൻ വീര്യത്തോട് കൂടിയിട്ട് ഗുഹ്യത്തിലെയും മൃത്യു അപാനനോട് കൂടിയിട്ട് ഗുദത്തിലെയും എല്ലാം പ്രവേശിച്ചിട്ടും വിരാട് രൂപി എந்திருக்கலை. ஓஷதி தேவதைகள் ரோமங்களோடு கூடிட்டு தொக்கு அப்படிங்கிற இந்திரியத்துல பிரவேசனம் பண்ணிட்டும் விராடு ரூபியான பகவான் ந உததிஷ்டது எந்திருக்கலை. ஆபபஹ തു ജലദേവതകൾ തേജസ്സോട് കൂടിയിട്ട് ജനനേന്ദ്രിയത്തില് പ്രവേശിച്ചിട്ടും വിരാട് രൂപി ന ഉദതിഷ്ഠത് എഴുந்திருக்கலை. ശ്ലോകം 66. ഗുദം മൃത്യുഃ അപാനേന ന ഉദതിഷ്ഠത് തദാ വിരാട് ഹസ്തൗ ഇന്ദ്രഃ ബലേന ഏവ ന ഉദതിഷ്ഠത് തദാ വിരാട്. ഗുദം മൃത്യുരപാനേന നോദതിഷ്ഠത് തദാ വിരാട് ഹസ്താവിന്ദ്രോ ബലേനൈവ നോദതിഷ്ഠത് തദാ വിരാട്. മൃത്യുദേവൻ അപാനനോട് കൂടിയിട്ട് ഗുദത്തില് പ്രവേശിച്ചിട്ടും ഇന്ദ്രൻ ബലത്തോടു കൂടിയിട്ട് കൈകളില് പ്രവേശിച്ചിട്ടും വിരാട് രൂപിயான ഭഗവാൻ ന ഉദതിഷ്ഠത് എந்திருக்கலை. മൃത്യുദേവதை അപാനവായുവോട് കൂടിയിട്ട് ഗുദത്തില് പ്രവേശിച്ചിട്ടും വിരാട് രൂപി എந்திருக்கலை. ഇന്ദ്രൻ தன்னோட சக்தியான பலத்தோடு கூடிட்டு கைகளை பிராபிச்சிட்டும் அந்த விராடு ரூபிய கூப்பிட்டு எழுப்புறதுக்கு சாதிக்கலை. என்னதான் செஞ்சிட்டும் விராடு ரூபி ந உததிஷ்டது எழுந்திருக்கவே செய்யலை. ശ്ലോകം 67. വിഷ്ണുഃ ഗത്യാ ഏവ ചരണൗ ന ഉദതിഷ്ഠത് തദാ വിരാട് നാഡീഃ നദ്യഃ ലോഹിത ഏന ന ഉദതിഷ്ഠത് തദാ വിരാട്. വിഷ്ണോർഗദൈവ ചരണൗ നോദതിഷ്ഠത് തദാ വിരാട് നാഡീർനദ്യോ ലോഹിതേന നോദതിഷ്ഠത് തദാ വിരാട്. വിഷ്ണു ഗതിയോട് കൂടിയിട്ട് പാദങ്ങളിലെയും നദീദേവതകൾ രക്തത്തോട് കൂടിയിട്ട് നാഡികളിലെയും പ്രവേശനം பண்ணிட்டும்
பகவானை எழுப்புறதுக்கு சாதிக்கலை. விஷ்ணு பகவான் கமனம் அப்படிங்கிற பிரவೃತ್ತಿயோடு கூடிட்டு பாதங்களில எத்தினார். இருந்துட்டும் விராடு ரூபிய அசைக்க முடியலை. நதி தேவதைகள் ரத்தத்தோடு கூடிட்டு நாடி பாகத்துல பிரவேசிச்சுட்டும் விராடு ரூபிய எழுப்புறதுக்கு சாதிக்கலை. என்னதான் செஞ்சிட்டும் அந்த விராடு ரூபி ந உததிஷ்டது என்றிருக்கலை. ஸ்லோகம் 68. க்ஷுத் த்ரிட்பியாம் உதரம் சிந்துஹு ந உததிஷ்டது ததா விராட் ஹிருதயம் மனசா சந்திரஹ ந உததிஷ்டது ததா விராட். க்ஷுத்ரேட்பியாம் உதரம் சிந்துர் நோததிஷ்டது ததா விராட் ஹிருதயம் மனசா சந்திரோ நோததிஷ்டது ததா விராட். சமுத்திர தேவதை பசியோடும் தாகத்தோடும் கூடிட்டு உதரத்துல பிரவேசனம் பண்ணிட்டும் அந்த விராடு ஸ்வரூபியா இருக்கிற பகவானை எழுப்புறதுக்கு சாதிக்கலை. அதே மாதிரியே சந்திரன் மனசோடு கூடிட்டு ஹிருதயத்துக்குள்ள பிரவேசனம் பண்ணிட்டும் அந்த விராடு ரூபியான பகவானை எழுப்புறதுக்கு சாதிக்கலை. ந உததிஷ்டது. ஸ்லோகம் 69. புத்தியா பிரம்மா அபி ஹிருதயம் ந உததிஷ்டது ததா விராட் ருத்ரஹா அபிமத்யா ஹிருதயம் ந உததிஷ்டது ததா விராட் புத்யா பிரம்மாபி ஹிருதயம் நோததிஷ்டது ததா விராட் ருத்ரோபிமத்யா ஹிருதயம் நோததிஷ்டது ததா விராட். பிரம்மா புத்தியோடு கூடிட்டு ருத்ரன் அகங்காரத்தோடு கூடிட்டும் ஹிருதயத்துக்குள்ள பிரவேசனம் பண்ணிட்டும் அந்த விராட புருஷனை எழுப்புறதுக்கு சாதிக்கலை. இப்படி இந்த தேவதைகள் எல்லாம் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணிட்டும் விராடு ரூபியை எழுப்புறதுக்கு சாதிக்கலை அப்படிங்கிறதையாக்கும் இத்தனை ஸ்லோகங்கள் வழியா நம்ம பார்த்தோம். ஸ்லோகம் 70. சித்தேன ஹிருதயம் சைத்யஹ க்ஷேத்ரஜ்ஞஹ பிராவிஷத் யதா விராட் ததா ஏவ புருஷஹ சலிலாத் உததிஷ்டத. சித்தேன ஹிருதயம் சைத்ய க்ஷேத்ரஜ்ஞ பிராவிஷத் யதா விராட் ததைவ புருஷ சலிலாதுததிஷ்டதா. சித்தத்தோடு அதிஷ்டான தேவதையா இருக்கிற க்ஷேத்ரஜ்ஞன் சித்தத்தோடு கூடிட்டு ஹிருதயத்துக்கு பிரவேசனம் பண்ணினோன அந்த டைம்ல விராடு புருஷன் அந்த காரண ஜலத்திலேருந்து எந்திருந்தார். நிறைய ஸ்லோகங்களில நம்ம பார்த்தோம் இந்த தேவதைகள் எல்லாம் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணிட்டும் விராடு புருஷனை எழுப்புறதுக்கு சாதிக்கலை. க்ஷேத்ரஜ்ஞன் அந்த வாசுதேவன் எதா எப்பவாக்குமோ சித்தத்தோடு கூடிட்டு எப்பவாக்குமோ அந்த ஹிருதயத்துக்கு பிரவேசனம் பண்ணினது அப்போதாக்கும் ததஹா அந்த விராடு புருஷன் அப்போதாக்கும் அந்த காரண ஜலத்திலேருந்து எந்திருந்தது. ஜீவஸ்வரூபம் அப்படிங்கிறது சித்தத்திலேயாக்கும் இருக்கு அப்படிங்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 71.
யதா பிரசுப்தம் புருஷம் பிராணேந்திரிய மனோதியः பிரபவந்தி வினாயேன ந உத்தாபயிதும் ஓஜசா. யதா பிரசுப்தம் புருஷம் பிராணேந்திரிய மனோதியா பிரபவந்தி வினாயேன நோத்தாபயிதும் ஓஜசா. தூங்கி படுத்துட்டு இருக்கிற ஒருத்தரை எழுப்புறதுக்கு பிராணேந்திரிய மனோபுத்திகளுக்கு ஜீவனோட ஹெல்ப் இல்லாம எப்படியாக்குமோ சாதிக்காம இருக்கு. ஜீவன் ஹெல்ப் பண்ணினாதான் இந்த பிராணனும் இந்திரியனும் எல்லாம் சேர்ந்து தூங்கி இருக்கிற ஒருத்தரை எழுப்ப முடியும். அதே மாதிரியாக்கும் க்ஷேத்ரஜனோடு அந்த ஒரு பிரசன்ஸ் இல்லாத டைமில் இந்திரியாதி தேவதைகளோடு அதிஷ்டான தேவதைகளோடு அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைஞ்சது. யதா எப்படியாக்குமோ பிரசுப்தம், சுப்தம்னா தூங்குறது, பிரசுப்தம்னா நன்னா தூங்குறது. நன்னா ஆழ்ந்து தூங்குற ஒருத்தரை உத்தாபயிதும் எழுப்புறதுக்கு அந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தோடு சாநித்தியம் இல்லைன்னா சாதிக்காது. பிராணன், இந்திரியம், மனசு, புத்தி எல்லாம் இருந்தா கூடயும் சித்தத்துல அந்த ஜீவாத்மா சைதன்யம் இல்லை அப்படின்னா ஆழ்ந்து தூங்குற ஒருத்தருக்கு மறுபடியும் தூக்கத்திலேந்து எந்திருக்க முடியாது. அதே மாதிரியாக்கும் இங்க க்ஷேத்ரஜன் இல்லாத காரணத்தாலேயே வேற எல்லா தேவதைகளும் தோத்து போயிடுத்து. விராட் ரூபி எழுப்ப முடியாம அவள் அத்தனை பேரும் சிரமப்பட்ட. ஸ்லோகம் 72. தம் அஸ்மின் பிரத்யக ஆத்மானம் தமஸ்மின் பிரத்யகாத்மானம் தியா யோக பிரவருத்தயா பக்தியா விரக்தியா ஞானேன விவிச்யாத்மனி சிந்தயேத். விவிச்ய ஆத்மனி சிந்தயேத். தமஸ்மின் பிரத்யகாத்மானம் தியா யோக பிரவருத்தயா பக்தியா விரக்தியா ஞானேன விவிச்யாத்மனி சிந்தயேத். பிரத்யேக ஆத்மாவாயிருக்கிற அந்த சைதன்யத்தை பக்தியாலையும் வைராக்கியத்தாலையும் யோகச்சரியர்களாலையும் அஷ்டாங்க யோகச்சரியர்களாலையும் ஞானத்தாலையும் சரீரத்திலேருந்து டிஃபரன்ஸ் ஆயிட்டு தெரிஞ்சுக்க வேண்டின ஒன்னாக்கும் அப்படின்னு கபிலதேவன் அம்மாவான தேவஹூதிட்டு சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். நிரந்தரமான அபியாசத்தால அதாக்கும் இங்க யோக பிரவருத்தையா ஒரு லட்சியத்துக்காயிட்டு கண்டினியூஸ் ஆயிட்டு செய்யற பிரவருத்தியாக்கும் அபியாசம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம் ஆல்ரெடியே பாகவதம் அப்படிங்கிறது 12 ஸ்கந்தங்களும் இருக்கிறதாக்கும் அதை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற உத்தேசத்தோடு கூடிட்டு டெய்லி அந்த பாராயணம் செய்யறதாக்கும் அபியாசம். டெய்லி நான் இந்த பாராயணத்தை செஞ்சுதான் ஆவேன் அப்படின்னு நினைக்கிறதாக்கும் வைராக்கியம். பாகவதம் படிச்சே தீருவேன் அப்படின்னு நினைக்கிறது உறுதியா பாராயணம் செய்வேன் அப்படிங்கிற அந்த நிலைமை. அதே மாதிரியே இந்த ஜீவன் பிரம்மத்திலேருந்து வந்த ஜீவன், இந்த ஜீவனை மறுபடியும் அந்த பிரம்மத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சிகளை நான் கட்டாயம் பண்ணுவேன். இந்த பிரகிருதியில் இருக்கிற எல்லா விஷயங்களும் அழியக்கூடின ஒன்னாக்கும். இதுக்கு பின்னால என்னோட மனசை அலைய விடாம ஆனந்த ஸ்வரூபனா இருக்கிற சச்சிதானந்த ஸ்வரூபனா இருக்கிற சச்சித் ஆனந்த ஸ்வரூபனா இருக்கிற அந்த பகவானில என்னோட மனசை கொண்டு போய் திருடமாயிட்டு உறப்பிப்பேன் அப்படின்னு
நினைச்சுண்டு அந்த பக்தியோடு கூடிட்டு அந்த மோட்சபதத்துக்கு போய் சேரலாம் அப்படின்னாக்கும் பகவான் இங்க அம்மா கிட்ட சொன்னதை நம்ம பார்த்தோம். ஜீவாத்மஸ்வரூபியா இருக்கிற க்ஷேத்திரஜனோடு மகிமைய எடுத்து சொல்லிண்டு கபிலதேவன் அம்மாவுக்கு அதனோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கிறார். அந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிற அவஸ்தையாக்கும் யோகாவஸ்தை அப்படிங்கிறது. தம் அஸ்மின் விவிச்சிய ஆத்மனி, ஜீவாத்ம ஸ்வரூபம் அல்லாததொன்னுமே சாஸ்வதம் கிடையாது, அழியக்கூடியதாக்கும். பரபிரமத்திலேருந்து வந்த தேஜஸாக்கும் ஜீவாத்மா தம் அந்த பிரத்யேக ஆத்மானம் நமக்குள்ள இருக்கிற ஜீவ சைதன்யத்தை பக்தியோடு கூடி நம்ம அதை பின்தொடரணும். அகம் பிரம்மா அஸ்மி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாக்கும் பகவான் கபிலதேவன் அம்மா கிட்ட சொன்னது. அப்படி திருடமாயிட்டு உறப்பிக்கிறதுக்கு நசிக்கிறதெல்லாம் நெகத்தி வச்சுட்டு ஜல்லடா போட்டு அந்த பரம்பொருளை தெரிஞ்சுக்கணும். ஃபைனலா கிடைக்கிறதாக்கும் அத்வைத ஞானம். நானும் இந்த பிரபஞ்சமும் இந்த பிரம்மவும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற அவஸ்தை அகம் பிரம்மா அஸ்மி. அழியக்கூடிய விஷய சுகங்கள் எல்லாம் உபேட்சிக்கிறதுக்கான வைராக்கியம் மனசுல உண்டாகணும். குரு உபதேசத்துல அதன் வழியா அஷ்டாங்க யோகாபியாசம் வழி புத்திய கான்சென்ட்ரேட் பண்ணி கிடைக்கிற அந்த உபாசனை வழி ஞானம் வழி அஸ்மின் ஆத்மனி விவிச்சியா. ஆத்மனி அப்படின்னா இந்த சரீரத்துல நம்ம ஆத்மாவை பார்க்கறதுக்கு சாதிக்கும். விரக்தி பாவம் வந்து ஞான வைராக்கியம் வழி பக்தி யோகத்தால மோட்ச பிராப்தி கிடைக்கும் அப்படிங்கிறத அம்மாவுக்கு எடுத்து சொல்லவாக்கும் கபிலதேவன் சொல்றார். அதையாக்கு நம்ம பார்த்தோம். அப்படியாக திருதிய ஸ்கந்தத்துல 26வது அத்தியாயம் முடிவடைகிறது.